சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இனியும் எந்த ஒரு உண்மையையும் உன்னிடத்தில் இந்த சாயப்பா நான் மறைக்க விரும்பவில்லை. உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல உண்மைகளை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். இந்த சாயப்பா நான் இருக்கும் இந்த நொடிகளில் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அது எல்லாமே உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே. நான் இன்று ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வரும்பொழுது அதை நீ கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இத்தனை நாளும் மறைத்த ஒரு விஷயம் என்று வைத்துக்கொள். இதற்கு மேலும் மறைத்தோமானால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கேட்கப்படுகின்ற பல கேள்விகளுக்கு உனக்கு பதில் தெரியாமல் போய்விடும். அதனால் இப்பொழுது இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மைகளுக்கு நான் தீர்வுகளை கொடுக்க வந்திருக்கின்றேன். ஒவ்வொன்றையுமே நீ புரிந்து கொள்ள வேண்டிய மாற்றத்தை உனக்கு தர வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றுகிறது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா வந்து நின்று ஒரு விஷயத்தை நம்மிடம் சொல்ல, அதுவும் நம்மை பற்றிய ரகசியம் என்று சொல்லி நம்மிடம் சொல்லவும் அவர் கால் கடுக்க காத்திருக்கிறார் என்றால் நீ அவருக்கு தகுதியான மரியாதையை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் உன் அப்பா உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றேன். இந்த சாயப்பா வேறு எதையும் இடத்தில் எதிர்பார்த்து நின்றது கிடையாது. உன்னால் முடியாத பல விஷயங்களும் இன்று நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உன்னுடைய நல்ல எண்ணங்களினால் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்கும் பொழுது, நீ நினைப்பது எல்லாம் அவை தெளிவாக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கத்தானே வேண்டும். இத்தனைக்கும் மேலாக இனி உனக்கென்று நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்த வேண்டும். உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும். நல்லது எது கெட்டது எது என்பதை உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் உனக்கு சரிப்படுத்தி கொடுக்க வேண்டும். எதுவென்றாலும் பார்த்து விடலாம் என்ற உன்னுடைய எண்ணம் இந்த அப்பாவின் மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த எண்ணம் கொண்ட உன்னை தேடி வருவதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நின்று உன்னை வழிநடத்தாமல் எப்பொழுதும் செல்ல மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இந்த சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளும் பொழுது அவை அத்தனையுமே நீ நிச்சயமாக சரியாக செய்து விடுவாய். இந்த காலம் உனக்கு என்னவெல்லாம் தந்திட்டதோ அதை எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும்படி நான் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லி விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய நிலை என்னவென்று உணர்ந்து என் குழந்தை சரியாக நீ ஒவ்வொன்றையும் செய்துவிட வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே என்னவென்று புரிந்து நீ சரியாக உன் மாற்றங்கள் நடத்திவிட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக உணர்த்தி கொடுக்கும். உன்னோடு நான் வருகின்ற நேரம் உனக்கு அத்தனை உண்மைகளையும் முன்னின்று சரிப்படுத்தி கொடுக்கும். எதற்கும் கலங்காமல் என் குழந்தை நிற்க வேண்டும். எந்த இடத்திலும் தயங்காமல் நீ ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகள் எல்லாம் உன் கண் முன்னாலேயே வந்து செல்லும். உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமான மாற்றத்தை தந்துவிடும். என் அன்பு குழந்தையே, கலங்கி தவிப்பதை நிறுத்து. எதுவென்றாலும் உன் அப்பா பார்த்து விடுவார் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்காக நின்று ஒவ்வொரு நிலையிலுமே பேசுவார் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பாவின் அன்போடும் அரவணைப்போடும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் பெற வேண்டிய காலகட்டம் உனக்கு எப்பொழுதுமே. நல்ல மாற்றங்களை எந்த இடத்திலும் உன்னை கைவிடாமல் இந்த வாழ்க்கை உன்னை சர்வ நிச்சயமாக மேலும் மேலும் வழிநடத்தி செல்லும். எதுவென்றாலும் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நம்பிக்கைகளையும் உனக்கு சர்வ நிச்சயமாக தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் நாம் இழந்ததையெல்லாம் தவிர்த்து இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறதோ அதையெல்லாம் உனக்கு கொடுக்கும்படி நான் எப்பொழுதும் உன்னோடு உன் முன்னால் வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பாவினுடைய அன்பு எதையெல்லாம் உனக்கு சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது. அப்பா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல துன்பங்களுக்கு காரணமாக இருந்திட்ட பல விஷயங்களை நான் வேரோடு பிடுங்கி எரிய துணிந்து விட்டேன். அப்படியானால் அதற்கு நீயும் துணிந்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதற்கெல்லாம் நீ நிச்சயமாக உன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். மனமுடைந்து எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிடும்.
உனக்காக இந்த சாயப்பா நான் வருகின்ற இந்த நேரத்தையும் நீ கவனமாக புரிந்து அப்பாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டாய். ஆனால் அது போதும். உன்னை தொடரும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கைக்கான அதிர்ஷ்டத்தின் காலம். நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்குள் இருந்து உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி கொண்டிருக்கிறது அல்லவா? இத்தனை நாளும் என் குழந்தை, நீ எந்த இடத்தில் எல்லாம் காயம் கண்டாயோ அந்த இடத்தில் எல்லாம் உன்னை நீ தொலைத்தாயோ அதையெல்லாம் யோசித்து கொண்டு வருந்தி கொண்டிருக்காதே. எல்லாம் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் நடந்திருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களைத்தான் நான் சில காலமாகவே கவனித்து கொண்டிருக்கின்றேன். அவை எல்லாமே எனக்கு மனதில் ஒரு நிழலை தருகிறது. ஏன் தெரியுமா? இந்த நெருடல் எனக்குள் ஏன் வந்தது தெரியுமா? ஏனென்றால் இப்படி கூட நடக்குமா? மனிதர்கள் இப்படியும் கூட இருப்பார்களா? மற்றவனுடைய வேதனையைக் கண்டு இவர்கள் ஏன் தனியாக நின்று சிரிக்கிறார்கள் என்பது போன்ற எண்ணங்களை எல்லாம் இந்த சாயப்பா எனக்குள் வரும்படி உன்னை சுற்றி பல மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையின் சூழ்நிலைகள் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றிலும் இருந்து நீ உனக்கான மாற்றத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் உனக்கு கிடைக்க விடாமல் செய்ததை இவர்கள்தானே, இதையெல்லாம் உனக்கு நடக்க விடாமல் செய்ததை இவர்கள்தானே, இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடந்து விடுமோ என்று பயந்ததும் இவர்கள்தானே, உனக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாது என்று பயந்து பதறியதை நான் கண்டு இனி எந்த வகையிலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடாது என்று இவர்கள் யோசித்ததையும் நான் கண்டு கொண்டேன். இனி என்ன நடக்கும் என்பதையெல்லாம் வேரோடு பிடுங்கி எரிந்துவிட்டு இனி நடக்கக்கூடிய விஷயங்களை கவனம் செலுத்து. உனக்காக இந்த சாயப்பா நான் வந்திட்ட இந்த நேரத்தில் நான் கண்ட பல அதிசயங்கள் உண்டு உன் வாழ்க்கையில். ஏனென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என் குழந்தைகளுக்குள் பல திருப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தன்னால் ஆன பல விஷயங்களையும் நீ செய்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உன்னை சுற்றி வருகின்ற எதிர்மறையான வார்த்தைகளும் எதிர்மறையான விஷயங்களும் உன்னை பல விஷயங்களை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகின்றது. எந்த இடத்திலும் உனக்கு உண்மை என்றால் என்னவென்று உணர்த்த விடாமல் அது செய்கின்றது. எப்பொழுதும் நீ சந்தோஷத்தை பெற்றுவிடக்கூடாது என்று இது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை காலம் இது நடக்கும், எத்தனை காலம் இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கும் என்று சொல்லும்படி இனி உனக்கான நேரத்தை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா சொல்வது போல உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இத்தனை விஷயங்களுமே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் பின்னோக்கித்தான் இழுத்து வருகிறது. எவ்வளவுதான் நீ முன்னின்று முயற்சி செய்து முன்னேற நினைத்தாலும் இவை அத்தனையுமே உன்னோடு இருப்பதனால் நீ பின்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றாய். சில சமயங்களில் உனக்கே உன் மீது நம்பிக்கை போய்விடுகின்றது. இதுவெல்லாம் நம்மால் எங்கே செய்ய முடியும், இனிமேல் எப்படி நாம் வாழ்க்கையை நாம் மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லி நீ அப்படியே அமர்ந்து விடத்தான் நினைக்கின்றாய். எல்லாவற்றையும் கடந்த ஒரு வாழ்க்கையை பெற நீ ஒருபொழுதும் துணிந்து விடுவதில்லை. எல்லாவற்றையும் தாண்டி ஒரு விஷயத்திற்காக நீ போராட நினைப்பதில்லை. ஏனென்றால் முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது என்ற ஒரு மனநிலையில் நீ இருக்கின்றாய். இப்பொழுது இந்த அக்கறை இப்பொழுது உன் வாழ்க்கையின் மீது இல்லை. ஏனென்றால் நீ கண்ட தோல்விகளும் ஏமாற்றங்களும் உன்னை அப்படி யோசிக்க வைத்து விட்டது. உன்னை என்ன தெரியுமா, ஏமாற்றங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் நாம் எதற்காக இவர்களை ஏமாற்றினோம், எதற்காக இவர்கள் மனதினை காயப்படுத்தினோம் என்று சொல்லி வருந்துகின்ற அளவிற்கு நீ இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தான் யோசித்து இருக்க வேண்டும். அதற்கு மாறாக அவர்கள் நினைத்தது உண்மை என்பது போல் அல்லவா நீயும் கடந்து கொள்கின்றாய். என் அன்பு குழந்தையே, இது போன்ற சிந்தனைகளை எல்லாம் எடுத்து இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் புரிந்து நீ எப்பொழுதும் விரும்பியதை உன் வாழ்க்கையில் அடைந்திட முன்னே வந்து கொண்டே இரு. இந்த சாயப்பா ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே நான் உனக்கு நடத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன். நீ விரும்பியதை எல்லாம் உன் வாழ்க்கையாகாமல் நான் வேறு எங்கும் சென்று விட மாட்டேன். அதே நேரம் சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற காரியங்களையும் நாம் நிச்சயமாக கவனிக்கத்தான் வேண்டும். நம்மை சூழ்ந்து நின்று இவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை உணர்ந்து உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறேன் என்பதை புரிந்து நீ எந்த இடத்திலும் ஒரு தெளிவோடு இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னோடு நான் வந்து தரக்கூடிய அத்தனையுமே உனக்குள் மகிழ்ச்சியை நிறைவாக தந்துவிடும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய மாற்றத்தை உனக்கு தரும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். உன்னை எப்பொழுதுமே எந்த நிலையிலுமே இது நல்லபடியாக உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வீழ்த்தும் என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, நான் இருந்து உனக்கு நடத்துவது போல எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நடக்கப் போவதில்லை. நான் இருந்து தருவது போல எந்த விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை தரப்போவதில்லை.
எப்படிப்பட்ட விஷயங்களை நீ மறைத்து இத்தனை காலமும் வாழ்ந்திருக்கிறாய் தெரியுமா? முன்பெல்லாம் உனக்குள் இருந்த தைரியம் எங்கே போயிற்று? முன்பெல்லாம் உனக்குள் இருந்த எண்ணங்கள் எங்கே போய் எப்பொழுதுமே நம் வாழ்க்கையை நாம் தானே வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தது எல்லாமே எங்கே போயிற்று? என் அன்பு குழந்தையே, இவர்கள் நினைத்தது போல உனக்குள் இருந்த பல விஷயங்களை என்னவென்று நீ உணராமல் போகத் தொடங்கிவிட்டாய். உனக்காக நான் இருக்கின்ற காலம், உனக்காக நான் வருகின்ற நேரம், இனி உனக்கு நான் நடத்துவதை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இனி உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது அத்தனையுமே உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக எடுத்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.